ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு டெக்காஷ் தமிழ் அண்ட் ஐ மேக் இட். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து மூவிஸ் எதுவுமே டவுன்லோட் பண்ணும்போது, ஏதாவது ஒரு மூவிஸ் டவுன்லோட் பண்ணும்போது நம்ம வந்து தமிழ் ராக்கர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வெப்சைட் வந்து யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுவோம். சில பேருக்கு வந்து அது பிடிக்காது, பிகாஸ் அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கிற மாதிரி வரும். Server 1 Server 2 டவுன்லோட் ஆகும். ஸோ அது மாதிரி பெரிய ப்ராசஸாக போகும். அதுமாதிரி இல்லாமல் எனக்கு வந்து ஒரே ஸ்டெப்பில் வந்து டவுன்லோட் ஆகிடணும். ஸோ அது மாதிரி நினைக்கிறவங்க நான் சொல்கிற ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணும்போது அவ்வளோ செக்யூரிட்டியும் இல்லை, பிகாஸ் அது வந்து நிறைய பேர் ஹேக் பண்ணவும் முடியும். அண்ட் உங்கள் டேட்டாவும் யாரும் எடுக்க முடியும். அண்ட் அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அது வந்து யாருக்கும் பிடிக்காது. ஸோ நான் வந்து ஒரு ஆப் சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் வந்து நீங்கள் HD மூவிஸ் எது வந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நியூ மூவிலேருந்து பழைய மூவி வரைக்கும் டப்டு மூவிஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆப்பில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் வந்து மூவி வந்து சீக்கிரம் டவுன்லோட் ஆகிடும். ஏன்னா வெப்சைட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணும்போது வந்து இல்லை ஆட்ஸ் நிறைய ஷோ ஆகும். அண்ட் வெப்சைட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகுது. பட் நீங்கள் ஆப்பில் டவுன்லோட் பண்ணும்போது வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நெட் வந்து ஸ்பீடாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் யூஸ் ஆகும். அண்ட் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம வந்து இப்போ வெப்சைட்டில் மூவி டவுன்லோட் பண்ண வச்சுக்கோங்களேன். இப்போ தமிழில் டவுன்லோட் பண்ணால் தமிழில் மட்டும் தான் வரும் அந்த மூவி. பட் இந்த ஆப்பில் யூஸ் பண்ணும்போது வந்து அந்த மூவி டவுன்லோட் பண்ணும்போது மல்டி ஆடியோன்னு இருக்கும். அதாவது ஒரு 2 லாங்குவேஜில் இருக்கும், இல்லை 3 லாங்குவேஜில் இருக்கும். இப்போது தமிழ், ஹிந்தி, தெலுங்கு அது மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரே மூவி டவுன்லோட் பண்ணிட்டு ஆடியோ வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அவங்களே வந்து லோட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஆடியோவில் வேணுமோ அது பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஹிந்தியில் பார்க்கணும், ஹிந்தியில் பார்த்துக்கலாம். இது அதே மூவி தமிழில் போனால் தமிழில் பார்த்துக்கலாம். அண்ட் அதே ஸ்டோரியில் தான் இருக்கும். நீங்கள் வெப்சைட்டில் வரும்போது அதே மூவியை 2-3 டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு லாங்குவேஜில் பார்க்கணுன்னா. ஸோ அதுக்காக வந்து இந்த ஆப் வந்து யூஸ் ஆகும். ஆப் பேர் வந்து டெலிகிராம். ஸோ டெலிகிராம் வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுறது தான். ஸோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் மூவி வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு. பட் சில பேர் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் மூவிஸ்லாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். டெலிகிராம் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இதுதான் டெலிகிராம். ஸோ லோகோ இப்படி தான் இருக்கும். ஸோ உள்ளே போகலாம். உள்ளே போய்ட்டோன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன கேட்கணும்னா மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்தோன்னா வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கால் வரும். அதில் இன்னும் 6 டிஜிட் OTP நம்பர் சொல்லுவாங்க. அதை நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து லாகின் ஆகிடும். அண்ட் இதில் என்ன ஆகும்னா, நீங்கள் இமெயில் ஐடி அப்போலாம் எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அதனால் உங்கள் செக்யூரிட்டியும் ரொம்ப சேஃபாக இருக்கும்னு சொல்லலாம். இல்லை என்னென்ன இருக்குன்னா 3 டாட்ஸில் ஸோ டார்க் மோட் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து குரூப் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் சீக்ரெட் சாட்ஸ் இருக்கும். அது எதுக்குன்னா, நீங்கள் வந்து யாராவது ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா அது வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனாக இருக்கும். எப்படின்னா, இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு மெசேஜ் அனுப்புவோம், ஹலோன்னு அனுப்புவோம். அவங்களுக்கு போகிறது அலோன்னு தான் போவோம். பட் அங்கே உள்ளே போவோம் ப்ராசஸ் ஆகும். என்ன ஆகும்னா, அது வந்து கோடிங் ஆகிடும். அந்த அலோ வந்து கோடிங்கில் இருக்கும். அது நமக்கு தெரியாத வந்து சைபர் அந்த ஹேக்கிங் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது வந்து கோடிங்கில் இருக்கும். ஸோ அதனால் வந்து யாரும் ஹேக் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த மெசேஜ் வந்து யாராலும் ஹேக் பண்ண முடியாது. ஸோ செக்யூரிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் இது யூஸ் ஆகும். ஸோ அது நியூ சேனல் கான்டாக்ட்ஸ் அதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அந்த கால் பண்ணுறது அது மாதிரி தான். நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி தான். சில மூவி வந்து எப்படி டவுன்லோட் பண்ண பார்க்கலாம். ஜஸ்ட் இதில் போயிட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சா ப்ளர் ஆகாமல் தெரியுதுல்ல, ஒரு 6-7 பேர். ஸோ இது மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க இந்த சேனலில். எப்படி ஜாயின் பண்ணோன்னா, அந்த சர்ச் பார் இருக்குல்ல, அதில் போயிட்டு நான் தமிழ் ராக்கர்ஸ்னு போடுறேன். தமிழ் ராக்கர்ஸ் போடுறேன், உங்களுக்கு வருதா? ஸோ இது டச் பண்ணிங்கன்னா ஸோ உள்ளே போனோடனே கீழே மியூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ எனக்கு வந்து மியூட்டுன்னு காமிக்குது. நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு மியூட்டுன்னு காமிக்குது. சரிதா? இப்போ நான் மியூட். ஸோ இது வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு இப்படி வருது. நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு கீழே வந்து ஜாயின் ஒரு ஆப்ஷன் வரும். அது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வெப்சைட்லேருந்தே உங்களுக்கு இந்த சேனல்லேருந்து உங்களுக்கு எந்த மெசேஜ் வந்தாலும் உங்களுக்கு வந்துடும். எந்த மூவிஸ் டவுன்லோட் பண்ணாலும் உங்களுக்கு இதில் வந்துடும். இதில் வந்து எல்லா மூவிஸும் இருக்கும். ஸோ தமிழ் ராக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதில் இருக்கிற எல்லா மூவியும் வந்து இதுலேயும் இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிகில் மூவி எல்லாமே இருக்குது. ஸோ தர்பார் மூவி எல்லாமே HDயில் இருக்கும். ஸோ தர்பார், விஸ்வாசம், ஸோ எல்லா மூவியும் இருக்கும். ஸோ எல்லா மூவியும் இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் அந்த மேலே நேம் இருக்குது, அதை டச் பண்ணால் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை என்னென்ன மூவி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அண்ட் அந்த மூவியோட குவாலிட்டி, அந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் பக்கத்தில் வந்து ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃபைல்ஸில் வந்து நீங்கள் என்ன மூவி பண்ணி இதில் வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணி டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து 3-4 சேனல் இருக்குது. ஸோ அதை நான் காமிக்கிறேன். சரி, லைப்ரரின்னு இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து இங்கிலீஷ் மூவியில் தமிழ் டப்பிங்கில் வரும். ஸோ ராம்போ மூவி, கோட் 8, ஸோ இது மாதிரி சாப்டரு, ஸோ இது மாதிரி டவுன்லோட் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ தெரியுதா? ஸ்பீடாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ நம்ம மொபைலில் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணும்போது இது எப்படி டவுன்லோட் ஆகும்னு பார்த்துக்கோங்க. இது எப்படி டவுன்லோட் ஆகும்னு பாருங்கள். ஸோ டக்குன்னு ஆகுதா? ஸோ ஒரு மூவியே வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் டைமில் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் வந்து வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணது ஹாஃப் டைம் தான் வந்து இதில் எடுக்கும் டவுன்லோட் பண்ண. ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆட்ஸில் எதுவுமே இல்லை, ஷோ அதனால தான். நெக்ஸ்ட் தமிழ் ராக்கர்ஸு அண்ட் இது தமிழ் டப்டு மூவிஸு. ஸோ ஹிந்திலேருந்து வருது. ஸோ அது எல்லாமே வரும். அண்ட் ஸோ இதாக இருக்குது. ஸோ இந்த சேனலில் கிளையில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எந்த மூவி வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.
அண்ட் இதில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ட்ரெண்ட்ஸ் ஃபார் எவர்னு இருக்குல்ல, ஸோ நம்ம இதை பார்க்கலாம். ஸோ எந்த எல்லா மூவியும் வரும். ஸோ இப்போ நான் இட்டு மூவி பார்க்குறேன். ஸோ இட்டு இருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இட் மூவியில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் உங்கள் 3 டாட்டில் சேவ் டு டவுன்லோடுன்னு இருக்கும். ஸோ அது கொடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். எப்படின்னா இது மாதிரி லோட் ஆகிடும். ஓகேவா? ஸோ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் to 10 செகண்ட் தான் ஆகும். இந்த டவுன்லோட் எடுக்குன்னா வந்து நீங்கள் வந்து இதில் டவுன்லோட் பண்ணிங்க ஆப்பில். பட் இதெல்லாம் நம்ம கேலரியில் பார்க்கணும்ல, எம்எக்ஸ் ப்ளே நீங்கள் எது யூஸ் பண்ணி அதில் பார்க்கணும்ல. ஸோ அதுக்காக வந்து அந்த டவுன்லோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த எம்எக்ஸ் ப்ளே எது யூஸ் பண்ணிங்களோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவள் தான். ஸோ இந்த சேனல் மூலம் நீங்கள் பார்த்துக்கோங்க கரெக்டாக. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த சேனலை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஜாயின் பண்ணிடலாம். நான் வந்து ஏற்கனவே பண்ணிட்டேன், நீங்கள் பண்ணிவிடுங்க. அண்ட் இதில் இருக்கிறதுலாம் எதாவது மூவிஸாக வரும். நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் இதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மூவியை டவுன்லோட் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மூவிஸும் வந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் மூவி வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நெட்ஃப்ளிக்ஸில் வரதுனா வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் மூவி வந்து இப்போ டவுன்லோட் ஆகுதுன்னா ஜஸ்ட் 4 to 5 days தான் இருக்கும். எதில் டவுன்லோட் நெட்ஃப்ளிக்ஸில் டவுன்லோட் ஆனது நம்ம வந்து இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சீரிஸ் எதுவாக தான் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நம்ம பே பண்ணி தானே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவோம். ஸோ அதில் தான் அப்போ தான் நம்ம எல்லா மூவியும் பார்க்க முடியும். பட் இதில் வந்து நீங்கள் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே பண்ணாலும் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் மூவிஸ் எல்லாமே HDயில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் ஆகும். ஸோ நம்ம இதில் லாங்குவேஜ் இருக்குல்ல, ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ராக்ஷனும் மல்டி ஆடியோ, ஸோ HD மல்டின்னு காமிக்குதுல, ஸோ அதான் மல்டி ஆடியோ, அதாவது 3 லாங்குவேஜில் வரும். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, ஸோ அது மாதிரி வரும். நீங்கள் ஒரே மூவி வந்து 3-4 லாங்குவேஜில் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படின்னு. ஃபர்ஸ்ட் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். கேஸ்பர் கால் பண்ண. என்ன நடக்குதாங்க? எந்த பக்கம் திரும்பினாலும் யாராவது தாக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இருக்கா, ஸோ இப்போ நம்மளோட பார்த்தது வந்து தமிழில் இருந்துச்சு. ஸோ லாங்குவேஜ் வந்து தமிழில் இருந்துச்சு. பட் எனக்கு லாங்குவேஜ் வந்து வேறு எதாவது லாங்குவேஜில் வேணும்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஆடியோன்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஆடியோவில் போனீங்கன்னா ஆடியோ ட்ராக்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆடியோ ட்ராக்கில் 3 இருக்கும், ஹிந்தி, தெலுங்கு அப்படி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து தமிழில் காமிச்சேன். இப்போ வந்து ஹிந்தியில் பார்க்கலாம். ஸோ இதே மூவி தான், லாங்குவேஜ் மட்டும் ஹிந்தியில் வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து தமிழில் காமிச்சேன். பட் இப்போ வந்து உங்களுக்கு ஹிந்தியில் வருது. ஸோ தெரியுதா? அதே மாதிரி நீங்கள் தெலுங்குலேயே பார்த்துக்கலாம். ஸோ இதான் இந்த ஆப். ஸோ இதில் யூஸ் பண்ணி ஒரே மூவி வந்து நீங்கள் 3-4 லாங்குவேஜில் பார்த்துக்கலாம். பட் எனக்கு இந்த மூணும் எனக்கு வேணாம், ஸோ எனக்கு வந்து இங்கிலீஷில் பார்க்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் வந்து இங்கிலீஷில் இல்லை. பட் நீங்கள் இங்கிலீஷில் வந்து நீங்கள் கூகுளில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மூவி டவுன்லோட் போட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆடியோ ட்ராக்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணும், இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கலாம் இந்த மூவியை. ஸோ பட் இதில் டிஃபால்ட் ஆகுது 3 லாங்குவேஜ் இருக்குது. இந்த 3 லாங்குவேஜ் தவிர எனக்கு வேறு லாங்குவேஜ் இல்லைனா நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்காக தான் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இப்போ மூவிஸ் நானே ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு க்ரோமில் டவுன்லோட் பண்ணுவோம். நம்ம எல்லாருமே க்ரோமில் டவுன்லோட் பண்ணுவோம், இல்லை யூடியூப், ஸோ அது மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் அது மாதிரி ஆப்ஸில் யூஸ் பண்ணி டவுன்லோட் ஆகணும், நெட்ஃப்ளிக்ஸ் மூவி டவுன்லோட் பண்ணணும், ஸோ பே பண்ணாமல் எனக்கு டவுன்லோட் ஆகணும். ஸோ அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மூவிஸ் வந்து நம்ம எப்பவுமே பார்க்குறது தான். ஸோ அது வந்து நம்ம வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணோம், பிகாஸ் டைம் இருக்காது. ஸோ எனக்கு சீக்கிரம் டவுன்லோட் ஆகிடணும், எனக்கு ஒரே ஸ்டெப்பில் இருக்கணும், பெரிய ஸ்டெப்லாம் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டெலிகிராமில் எல்லா மூவிஸும் வரும். அது வந்து HD மூவிஸ் வரும். பட் அப்பயே எடுத்த மூவி சீக்கிரமேலாம் வராது நீங்கள். பட் HD மூவிஸ் கன்ஃபார்மாக வந்துடும். எல்லா மூவிஸும் இருக்கும் HD. ஸோ நீங்கள் HD மூவிஸ் பார்க்கணும், இல்லை இங்கிலீஷ்லேருந்து டப் பண்ண மூவிஸ் பார்க்கணும், சீரிஸ் பார்க்கணும், அண்ட் சீரிஸ் பார்க்கலாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் டெலிகிராம் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் டவுன்லோடாக ஈஸியாகிடும். ஸோ பெஸ்ட் ஆப்னு சொல்லுவேன். டெலிகிராம் வந்து நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் எது இருந்தாலும். அண்ட் ஸ்பீடாக டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் ஆட்ஸ் வந்து எதுவுமே வராது கன்ஃபார்மாக. ஆட்ஸ் வந்து நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும். அண்ட் ஆட்ஸ் வந்து அதில் பர்மிஷனே காமிக்காது, பிகாஸ் நம்ம இமெயில் ஐடி எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் நம்ம ஃபோன் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து ஆட்ஸ் எதுவுமே வராது. ஸோ இது ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பாருங்கள். அது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதனால் பல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ.